இங்கே வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி கள்ளிக்குடியைச் சேர்ந்த மல்லிகா தேவி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து பொன்னாடை போத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் கழகம் சார்பிலும் நன்றி நன்றிகள். இதுக்கு
அன்னை மீனாட்சி தாயை மீனாட்சியின் கிருபையோட தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின்பதிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண் தெய்வமான திரௌபதி அவனுடைய அருளை பெறுவதற்காக இந்த பக்தர்கள் எல்லாம் காத்திருக்கிறது போல நாங்களும் அவருடைய அருளை பெறுவதற்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அல்லவா. எல்லாரும் எல்லா இடத்திற்கும் நிச்சயம் எல்லாரும் சென்று வர முடியாது அப்படின்றதை இந்த இடத்துக்கு நம்ம தான் வரணும் அப்படின்ற அந்த தெய்வத்தினுடைய அருளை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்ற கிடங்க இந்த இடத்துல அம்மனை தொழுது நம்ம பணிக்கு செல்வோம். இன்னைக்கு என்ன அம்மனை தொழுகலாம்? அம்மன் அடிக்கடி அம்மன் கோவில் வாசலில் எப்படி எல்லாம் திருவிழா நடக்குதுன்னு எடுத்து சொல்லணும்ல. அம்மன் கோவில் கும்பம் இங்கே ஆடி வரும் நேரமணி கும்பகரத்தி வச்சு உளமையிட்டு பாடுங்கடி அம்மன் கோவில் வாசலே அம்மன் கோவில் கும்பம் இங்கே ஆடி வரும் நேரமணி ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாத காத்துறதும் முன்னோர்கள் வெளிநிலையில் நடந்து மாறாப்பிரா சொல் தவறாது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசான் இட்ட வழிதலிலே ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா பாவையில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த உலகத்திலே முதல் தெய்வம் அப்படின்னா யாருன்னா அது மாதா தான். அதுக்கடுத்து தான் பிதா, அப்புறம் தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான், அதற்கு அப்புறம் தான் தெய்வம். தன்னால முடியாத ஒரு விஷயத்தை தான் தெய்வத்தோட போய் முறையிடணுமா. எல்லாத்தையும் தெய்வம் பார்த்துக்கிறோம்
முடங்கி கிடந்தா அது நல்லா இருக்குமா? இல்ல. நல்லா இருக்காது. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றது மாதிரி முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செஞ்ச பின்னாடி அது வீணாகி போய் மறுபடியும் தெய்வத்திடம் முறையிட்டால்தான் அது பலனை அளிக்கும் அப்படின்றதை போல தந்தையினுடைய சொல்லை காட்டி மந்திரமான சொல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்றது மாதிரி தந்தையினுடைய சொல்லை மந்திரமாக மதித்து இந்த இடத்துக்கு காவலுக்குன்னு வந்திருக்கேங்க. காவல்ல எத்தனையோ விதங்கள் இருக்கு. காவல், காத்தல். ஈபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை கேட்கிறார்கள். ஈபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். காவல், காத்தல், பாதுகாவல் என்று 3 காவல் இருந்திருந்தாலும் நாட்டினுடைய எழுகையை வந்து ராணுவ வீரர்கள் இரவு பகலால் கண்பிடித்து அந்நியர்கள் ஊடுருவக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்றாங்க? காவல் காக்குறாங்க. வருமன் காவாடான் வாழ்க்கை எரிமுன் வைத்த தூறு போல் கெட்டு போய்விடும் அப்படின்னு வெள்ளம் வருமன் அணை ஓடுகின்றவன் தான் அறிவாளி என்றதை போல பிரச்சனை வருமுன்னு வந்து முன்கூட்டியே விஷயத்தை அறிக்கணும் அப்படின்றதுக்காக விழிப்புணர்வோட காவல்துறை நம்மளே எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கும் ஒரு காவல் தான். ஆனா நான் காக்குறது என்ன காவல் தெரியுமா? திணைக்கும் எந்த வினை வரக்கூடாது, நாட்டு மக்களுக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது, அப்ப எனக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது இப்படின்ற ஒட்டுமொத்த காவலையும் பாதுகாவல் அப்படின்ற ஒரு காவலை செய்வதற்காக அப்பாவுடைய சொல்லை மந்திரமாக மதித்து இந்த இடத்துக்கு வந்துட்டாலும் படைத்தல், காத்தல், அழித்தல் இப்படி 3 தொழிலை மும்மூர்த்திகள் சிறப்பாக செய்கிறார்கள் அல்லவா? இப்படி மும்மூர்த்திகள்ல யாராவது ஒரு மூர்த்தியை வணங்கினோம்னா முக்தி கிடைக்கும்ல. எந்த மூர்த்தியை வணங்கலாம்? ஈபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். ஈபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். நன்றி சொன்னாருன்னு பார்த்தேன், பரவாயில்ல. இருந்தாலும் சிவ
கோவில்கள் இல்லாத ஊரும் திருவெண்ணீர் அணியாத ஊரும் பருக்கோடி பக்தியை பாடாதவரும் வாங்கினோடும் அழகைகள் இல்லாதவரும் வெறுப்போடு வெண் சங்கம் மோதாவூரும் வீர்மணியும் அரும்போரும் பருத்திட்டாத ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவையும் காரியன திருநாவுக்கரசர் கூறிய வாசகத்தை மனதில் வைத்து தந்தையாகப்பட்டவர் திரையை விதித்து அறுவடைக்கு வரக்கூடிய நேரத்துல என்னை போன்ற பருவமான பெண்கள் பாதுகாத்து வரணும் அப்படின்ற குல ஆச்சாரமாக இருந்துட்டாலும் அப்பாவுடைய நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்றதுக்காக வந்திருக்கேன். கடன் பட்டான் நெஞ்சும் போல கலைஞான இலங்கை வேந்தன் அப்படின்றதை போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கடன் பெற்றிருந்தாலும் தெய்வத்தினுடைய கடனை யாராலும் அடைக்கவே முடியாது. அதே போல நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்றதுக்காக நான் வந்திருக்க காரணத்தினால நான் எப்படி எல்லாம் காவல் புரியலாம் நினைச்சிருக்கேன். வசந்தத்துல வைதேகி காத்திருந்தது மாதிரி காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிறதாங்க சிறப்பா ஏன் வசந்தத்துல வைதேகி காத்திருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல கணவன் வாய்த்தால் ஸ்ரீராமனை போல வாய்க்கணும் பெண்களுக்கு, மனைவி வாய்த்தால் வள்ளுவனுக்கு வாசகியை போல அப்படி வாய்ச்சிட்டா பிரச்சனை கிடையாது. பாத்தீங்கன்னா ஏன்னா கணவனுக்கு என்னென்ன பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசாமல் இருந்தவள் வாசகியாகப்பட்டவள். அதே மாதிரி சீதா பிராட்டி இப்படி இருந்துட்டா பிரச்சனை வராது. வசந்தத்துல வைதேகி வசந்தத்தில் வைதேகி காத்திருந்தாலோ
வந்தது இந்த பாட்டையெல்லாம் ஞாபகப்படுத்தினாரு. மாணிக்க மூக்குத்தி அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் வரையிலே கொண்டுட்டு வந்தியா? நல்ல சிறப்பான ஒரு ஒளிபரிக்குங்க. அதே மாதிரி பக்க மேளங்களும் வந்து உறுதுணை இல்லைன்னா தமிழெல்லாம் பாட முடியுமா? முதல்ல ஒளிபரிக்கு அப்புறம் பக்க மேளம் அப்புறம் தான் நான் பாடுறதெல்லாம். சிரமம் இல்லாமல் பாடிட்டாலும் அப்பா எப்படி எல்லாம் வளர்த்திருக்க அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாம அண்ணமாருக்கு தெரியாம இருக்கும். வெளி உலகத்தை தெரியாமல் வளர்ந்திருந்தால் நிறைய விஷயம் ஒரு இடத்துல பாட முடியும், பேச முடியாது, பாட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து இசை நாடகம் அப்படின்ற நடிப்பு இருக்கணும், பாட்டு இருக்கணும், பேச்சும் இருக்கணும் அப்படின்வாங்கல்ல. பேச்சு மட்டும் இருந்தால் பட்டி மன்றமாக போய்விடும். பாடல் மட்டும் இருந்தால் அது பாட்டுக்கு சரி ஆயிடும். நடிப்பு மட்டும் இருந்தால் பாவ குற்றம் ஆயிரும்ல. என்னன்னா ஏன்ப்பா இப்ப தங்கச்சி சொல்லிக்கிறலாம்ல, அதனால பிரச்சனை இல்லையே அப்படின்ற காரணத்தினால அப்பா எப்படி வளர்த்திருக்காருன்னு அந்த புறத்துல ராணியை போட சொல்லிடலாம். அந்த புறத்தில் ஒரு மடராணி, அவள் அந்த தரத்தில் ஒரு மகராசன்.
நல்லா பாடுறோம்ல, நல்லா வாசிக்கிறாங்கல்ல. இருந்துட்டாலும் இப்ப தாலாட்டு அப்படின்னா இரவு நேரத்துல தான் தாலாட்டு பாடுவாங்க. இப்படி தாலாட்டு பாடுனா எல்லாரும் தூங்கிடுவாங்க. என்னன்னு தாலாட்டு பாடினா தூங்குவாங்களா? அதாவது அன்னைக்கெல்லாம் உள்ள தாய்மார்கள் எல்லாம் தாலாட்டு பாடுனா ஒட்டுமொத்த திருதே உறங்கும். இன்னைக்கு யாருமே தாலாட்டு பாடுறதே கிடையாது. பாட்டு தெரிஞ்சாதானே பாடுவாங்க. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது தாலாட்டு பாடினா அவ்வளவு இனிமையா இருக்கு. ஏன்னா இசையால் வசமாக இதையும் வந்து அப்படின்னா கருவில இருக்கக்கூடிய சிசுவாக இருந்தாலும் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் இசைக்குத்தான் வந்து மயங்குமா. எல்லாமே இசையில வந்து வசப்படுத்தக்கூடிய தன்மை இசைக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் பாட்டை கேட்டுட்டோம்னா அதாவது அந்த மனபாரம் என்பது நீங்கும் அல்லவா. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஆசை இல்லாதவன் மனிதனா? மனுஷன் ஆசை இல்லாதவன் மனிதனா? அதே மாதிரி ஒரு மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆசைதான். ஆசை இல்லாதவன் மனிதனும் கிடையாது. ஒரு துன்பத்திற்கு காரணமும் ஆசைதான். அப்படின்னா பிரச்சனை என்ன? அளவுக்கு மீறினால் அமிர்தமாக இருந்தாலும் நன்று. எதையுமே வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. பாருங்க, யாருக்குமே அப்படி இருக்காது. ஏன் தெரியுமா? மனசை எப்படி வந்து கவிஞர்கள் ஒப்பிட்டு இருக்கார்கள் அப்படின்னா, மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு. குரங்கில் இருந்து வேறுபட்டவன் மனிதனாக இருந்தாலும் மனசு மட்டும் இன்னைக்கும் பாருங்க அழமாஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நிலையில இருக்காது. இந்த இடத்துல நீங்க நாடகம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா வேற என்ன எங்கேயோ இருக்கு. அதே மாதிரி நான் பேசிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளேயே ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படின்றது மாதிரி மனசுல ஆசைகள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. அளவோட இருக்கவே இருக்காது. ஆனா அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் போதும் என்ற மனசோட வாழ்ந்தாங்க. நீண்ட ஆயுளோட 100 வயசை தாண்டி வாழ்ந்தாங்க. எப்படி தெரியுமா? பசிக்கிற நேரம் பசியாத உணவும் கிளியாத ஆடையும் ஒழுகாத வீடும் அடிப்படை தேவையாக மனிதனுக்கு இருந்தது. 50 மாசம் அடமழை பெய்ஞ்சிச்சுன்னா கூரை வீடாக இருந்தாலும் ஒழுகாமல் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு ஆடையாக இருந்தாலும் கந்தையானாலும் கசக்கி கெட்டலும் கூழா இருந்தாலும் குளித்து குடிக்கணும்னு தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆடை இருந்தால் போதும்னு நினைச்சாங்க. பசிக்கிற நேரம் நீராடலைனாலும் ஒரு குளிர் இருந்தா போதும்னு வாழ்ந்தாங்க. யாரையா பாத்தியா? அப்புறம் என்ன சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு வீடா எத்தனை வீடு கட்டி வச்சிருந்தாலும் ஆசை அடங்குல. இன்னும் 2-3 வீடு கட்டினா அதுல வாடகை விட்டு பொழைச்சுக்கிறாமே, வருமானம் வருமே அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப திருவிழா வந்து ஆடைகள் வந்து எடுத்திருந்தாலும் மனசு போதும்னு சொல்லுதா. அடுத்து திருவிழா வருதுன்னா அதுக்கு ஒரு புத்தாடை எடுக்கணும் அப்படின்னு மனசு வருது. அதே மாதிரி சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியுதா? 40 வயசை தாண்டிட்டா பிரச்சனை தான். ஏன்னா நோய் இல்லாத மனிதனும் கவலை இல்லாத மனிதனும் உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படின்றது மாதிரி போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது உணவு மட்டும்தாங்க. 40 வயசு தாண்டினாலே உடம்புல சக்கரை நிறைய இருக்கு அப்படின்றாங்க. சக்கரை நிறைய இருக்கியா? கடையில தானே சக்கரை இருக்கணும், உடம்புல எதுக்கு வருது? அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால சத்தான உணவை சாப்பிட்டா இது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்துடும். சத்தான உணவு என்னைக்கு கிடைச்சிச்சு? அன்னைக்கு கிடைச்சிச்சு. வயல்ல வந்து நீராகாரத்தை குடிச்சிட்டு காலையில விவசாயம் என்ன பண்ணுவாங்க? உழுதுண்டு பயிரிடுவாங்க. எப்படி ஒவ்வொரு வீட்லயும் வந்து உழவு மாடு இருந்துச்சு. இன்னைக்கு யாரு வீட்லயாவது உழவு மாடு இருக்கா? ஜல்லிக்கட்டு மாடு கூட பாக்குறலாம் இருக்கு ஒரு பகுதிக்கு. ஆனா உழவு மாடு ஒரு கிராமத்துல கூட இல்லைங்க. எப்படி எல்லாம் மாறிடுச்சு பாத்தீங்கன்னா, அப்படி உழவு மாடை கொண்டு வந்து இயற்கையான முறையில விவசாயம் பண்ணோம்னா இலைதழைகளையும் மாட்டினுடைய சாணத்தையும் போட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணோம்னா நிச்சயம் நம்மளுக்கு சத்தான உணவு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும். இன்னைக்கு அப்படியே இல்லாமல் போய்விட்டது. பழமொழி என்னைக்கும் மறவாமல் இயற்கையான முறையிலே வந்து தமிழன் வந்து விவசாயம் பண்ணணும். தமிழ்நாட்டின் முதுகெலும்பு என்ன? விவசாயம் தானே. பழமொழி என்னைக்காவது மறக்கலாமாங்க? அம்மாவை அம்மான்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி உழவு தொழில் முறையாக பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல மனசுல ஆசையை சொல்லிடவா அப்படின்னா சின்ன பிள்ளை மனசு சொல்றேன். சின்ன பொண்ணு சேர செண்பகப்பு போல, சின்ன பொண்ணு சேர
என் சார்பிலும் எங்கள் இசை குழுவிலும் சார்பிலும் நன்றி நன்றிகளாக வணக்கம். இப்படி மனசுக்கு சந்தோஷமான நிறைஞ்ச மேடையில சொல்றேன். இப்படி ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருந்தாங்க எவ்வளவு சிரமம் இல்லாமல் நாங்கள் வந்து தொழிலை செய்ய முடியும். முகம் பார்க்கும் கண்ணாடி நடிகனுக்கு ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த கைதட்டு நாங்க எங்களுக்கு என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். வாங்கக்கூடிய சம்பளம் நிலைச்சு நிற்காது, ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டு தான் இருக்கும். இதை கைதட்டலும் பாராட்டலும் என்னைக்கும் வந்து நிலையானது. பேர வைக்கிறது பிரச்சனை கிடையாது, பேரை காப்பாத்துறது தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்படின்றதுனால பெரிய பெரிய பிரச்சனைலாம் இன்னைக்கு வந்து காவல் வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனை கண்டாலும் நம்ம அசர மாட்டோம்ல. எதுக்கு சாக துணிந்தவனுக்கு சமுத்திரமும் முழங்கால் அளவு அப்படின்றது மாதிரி வரட்டுமே வந்து பார்க்கட்டும். இருந்துட்டாலும் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை இல்லாதது வாழ்க்கையாங்க. பிரச்சனை இருக்கணும். இன்பத்தை மட்டும் அனுபவித்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது, துன்பத்தை மட்டும் அனுபவிச்சாலும் நல்லா இருக்காது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. மேடு பழம் இல்லாத வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அது மாதிரி பிரச்சனை இருக்கணுங்க. எதிரி இருக்கிற இடத்துல குடி இருக்கணும், துரோகி இருக்கிற இடத்துல குடியிருக்கவே கூடாது அப்படின்வாங்க. எதிரி என்ன செய்வானா, அவனை காட்டிலும் ஒருபடி முன்னேறி செல்லலாம் அப்படின்னு நினைப்பான். அந்த துரோகி இவன் எப்படின்னா முன்னேறினா அவனை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் துரோகி. அந்த துரோகி இருக்கிற இடத்துல குடியிருக்கவே கூடாது, எதிரி இருக்கிற இடத்துலதான் குடியிருக்கணும் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து பேசுவான். நாரதர் நல்லா பாடக்கூடியவர், நல்லாவும் பேசக்கூடியவர். அவர் பேர சொன்னவொடனே கைதட்டினாங்க பார்த்தீங்களா, உண்மையில அற்புதமா வந்து பாடக்கூடியவர். ஏன்னா அதெல்லாம் கலை வளர்ச்சியில அவங்க அம்மா ஒரு பெரிய ராஜ நடிகை, சோழ வெளியினா அற்புதமா வந்து பாடக்கூடியவங்க. அரிச்சந்திரா நாடகத்துல அப்பப்ப செய்வனையில மிதிச்சுறாரு தெரியல. இதனால நல்ல பிள்ளையா அன்னைக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டாலும் எப்படி மான்குட்டிய சொல்லிடவா?